போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தாவரவியல் பாடத்தில் உள்ள சில முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். எந்த பூஞ்சை வேர்களை பாதுகாக்க உதவுகிறது மற்றும் தாவர நோய் கிருமிகளை கட்டுப்படுத்துகிறது? ஆப்ஷன் சி ட்ரைகோடெர்மா. ஆப்பிள், பேரிக்காய் போன்ற பழங்களில் பளபளப்பான தோற்றத்தை அளிக்க உண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய செயற்கை மெழுகு எவை? ஆப்ஷன் டி பி மற்றும் சி கர்னாபா மற்றும் ஷெல்லாக். சிவப்பு பாசிகளுக்கான இருப்பு உணவுப் பொருள் என்ன? ஆப்ஷன் பி புளோரிடியா ஸ்டார்ச். கார்பன் டை ஆக்சைடை அகற்றவும் மனித கழிவுகளை சிதைக்கவும் விண்வெளி பயணத்தில் எந்த பாசிகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ குளோரெல்லா பைரினாய்டோசா. பூஞ்சைகளுக்கான இருப்பு உணவுப் பொருள் என்ன? ஆப்ஷன் சி கிளைகோஜன். வைட்டமின் பி2 உற்பத்தி செய்ய எந்த வகை பூஞ்சை பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஆஷ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோத்திசியம் கோஸ்பி. பைனஸின் பிசினிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் டர்பன்டைன் எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி வண்ணப்பூச்சி தயாரிப்பு. வகைப்பாட்டியல் என்ற வார்த்தையை உருவாக்கிய முதல் நபர் யார்? ஆப்ஷன் ஏ அகஸ்டின் பிரமஸ் டி கேண்டோல். தாவரங்களுக்கு இருச்சொல் பெயரிடும் பெயரை செயல்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி கரலஸ் லினேயஸ். கிடங்குகளில் பூச்சிகளை குறைக்க ரசாயன நீராவிகள் தெளிக்கப்படும் செயல்முறையின் பெயர் என்ன? ஆப்ஷன் டி புகைப்பிடித்தல். பின் வருவனவற்றில் எது காலநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசுபாடு விளைவின் இயற்கை உயிர் குறிகாட்டி என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ லைக்கன். முதல் கிருஷி விக்யான் கேந்திரா எங்கு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி பாண்டிச்சேரி. பின் வருவனவற்றில் எந்த பூஞ்சை உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி ட்ரைகோடெர்மா விரைடே. உயிர் விரட்டி கலவை அசாடிராக்டின் எங்கிருந்து பெறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வேப்ப விதைகள். இலை துளைகளை திறந்து மூடுவதன் மூலம் நீராவி போக்கு வீதத்தை ஒழுங்குபடுத்த உதவும் செல்கள் எவை? ஆப்ஷன் சி காட் செல்கள். பழங்கள், காய்கறிகள் மற்றும் அலங்கார தாவரங்களின் சாகுபடியை கையாளும் விவசாய பிரிவின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி தோட்டக்கலை. ரைசோபியம் என்பது ஒரு மண் பாக்டீரியா ஆகும். இது வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி அவற்றை எதனாக மாற்றுகிறது? ஆப்ஷன் சி அமோனியா. நைட்ரஜன் பொருத்துதலுடன் சேர்ந்து எந்த உயிரி பசை நீக்கி ஆன்டிஃபங்கஸ் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் சேர்மங்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது? ஆப்ஷன் டி அசோட்டோபாக்டர். நைட்ரிஃபிகேஷன் செயல்முறையில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிர்கள் எவை? ஆப்ஷன் சி சூடோமோனாஸ். வாஸ்குலர் தாவரங்களின் வேர்களுடன் கூட்டுப்பயிர் தொடர்பு கொண்ட பூஞ்சைகளின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மைக்கோரைசா.
காளான் எந்த வகை பூஞ்சைக்கு சொந்தமானது? ஆப்ஷன் பி பாசிடயோமைசீட்டுகள். சிறந்த காளான் வளர்ச்சிக்கு பெயரளவு வெப்பநிலை என்ன? ஆப்ஷன் சி 15 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் வரை. அமோனிஃபிகேஷன் செயல்முறையில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரி எது? ஆப்ஷன் ஏ பியூட்ரிஃபையிங் பாக்டீரியா. தாவர உடற்கூறியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி நெஹிமியா குரூ. அரை ஊடுருவக்கூடிய சவ்வு வழியாக அதிக செறிவு உள்ள பகுதியிலிருந்து குறைந்த செறிவு பகுதிக்கு கரைப்பான் அல்லது நீர் மூலக்கூறுகள் இயக்கத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி சவ்வூடு பரவல். பின்வருவனவற்றில் எது தாவரத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு நீர் மற்றும் தாதுக்களை கடத்துகிறது? ஆப்ஷன் டி சைலம். பின்வருவனவற்றில் எது தாவரத்திற்கு இயந்திர ஆதரவை அளிக்கிறது? ஆப்ஷன் ஏ கோலன் கைமா. தாவரங்களில் உணவை தயாரித்து சேமித்து வைப்பதற்கு எந்த நுண்ணுறுப்புகள் பொறுப்பாகும்? ஆப்ஷன் பி பிளாஸ்டிட்கள். சூரிய ஆற்றலை சிக்க வைத்து மின் மற்றும் வேதியியல் ஆற்றலாக மாற்ற என்ன நிறமிகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ குளோரோஃபில் ஏ. இருண்ட எதிர்வினை அல்லது உயிர் சேர்க்கை பாதை எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் டி ஸ்ட்ரோமா. ஹில் எதிர்வினை அல்லது ஒளிவினை எங்கு நிகழ்கிறது? ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி கிரானா மற்றும் தைலகாய்டு மெம்ரேன். செல்லில் கிளைகோசிஸ் எங்கு நடைபெறுகிறது? ஆப்ஷன் பி சைட்டோபிளாசம். திண்ம தாவர பொருள் நீரை உறிஞ்சி வீங்கும் பரவல் வகையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ உட்கொள்ளுதல். ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் டி பி மற்றும் சி கோகல் மற்றும் ஹாகன் ஸ்மித். பின் வருவனவற்றில் செயற்கை ஆக்சின் எது? ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 4 டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம். எந்த வகையான தாவர ஹார்மோன் அழுத்த ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அப்சிசிக் அமிலம். எந்த தாவர ஹார்மோன் கணுவிடையின் அசாதாரண நீட்சியை தூண்டுகிறது? ஆப்ஷன் டி கிப்பரெலினின்ஸ். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி நார்மன் இ போர்லாக். அட்லஸ் 66 எந்த தாவரத்தின் புரதம் நிறைந்த வகை? ஆப்ஷன் ஏ கோதுமை. பூமியில் ஒளிச்சேர்க்கையின் அதிகபட்ச சதவீதம் எங்கு நிகழ்கிறது? ஆப்ஷன் பி பெருங்கடல். மைக்ரோகிராபியா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் சி ராபர்ட் ஹூக். தோராயமாக மனித உடலில் எத்தனை செல்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 3.7 × 10^13. மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையிலான உறவு மற்றும்
பொருளாதாரத்தில் தாவரங்களின் பயன்கள் பற்றிய ஆய்வின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி பொருளாதார தாவரவியல். ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினத்தை கொண்டாடும் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உணவு மற்றும் விவசாய அமைப்பு. பின் வருவனவற்றில் ஒரு பூவில் எது விதையாக உருவாகிறது? ஆப்ஷன் டி கருமுட்டை. பின் வருவனவற்றில் எது ஒரு தாவரத்தின் வேர் அல்ல? ஆப்ஷன் ஏ இஞ்சி. பின் வருவனவற்றுள் தாவர செல்லின் வடிவத்தை பராமரிக்க உதவுவது எது? ஆப்ஷன் சி செல்லுலோஸ். இரு சொற்பெயரிடும் உயிரினங்களுக்கு பெயரிடுவதை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ காஸ்பார்ட் பௌஹின். லைமின் அறிவியல் பெயர் என்ன? ஆப்ஷன் டி சிட்ரஸ் அரான்டிஃபோலியா. அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு ஆகியவற்றிலிருந்து எந்த வடிவத்தில் கார்போஹைட்ரேட் கிடைக்கிறது? ஆப்ஷன் ஏ மாச்சத்து. ஆரஞ்சின் அறிவியல் பெயர் என்ன? ஆப்ஷன் பி சிட்ரஸ் சினென்சிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.